பட்ஜ் ஆகி என்ன ஆகும்னா பஞ்ச் ரிட்டன் பேக் வரும் பாருங்க. நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் என்னோட ஃபோர்ஸோட அடிச்சேன், அந்த ஃபோர்ஸ் வந்து அகைன் பேக் வந்துருச்சு. இது எல்லாமே நம்ம வந்து மாட்டிக்கலாம் கழட்டிக்கலாம் நம்ம கிளப்பை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு பால் ஒர்க், இது நானா ஐடியா பண்ணி செட் பண்ணுதான். இங்க இருக்கிற பாதி எக்யூப்மெண்ட் என்னோட ஐடியா தான். நான் எப்படி ஒரு சின்ன வயசுல பாக்ஸிங் பண்ணி இது இதெல்லாம் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன்னா அது என்கிட்ட இல்லாத போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்கணும்ட்டு ரெடி பண்ணதான். சூப்பர், வேற லெவல். இது வந்து ஒரு டெக்னிக் கேம். நின்னுகிட்டு இங்க நான் வரப்போனா ஒண்ணுமே கிடையாது. இங்க இவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, கொச்சைன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்குது. ஆனா நான் வரப்போ இங்க ஒரே ஒரு லைட் இருந்தது, அந்த இடத்துல ஒரே ஒரு லைட் இருந்தது, அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. ஆனா வந்து இந்த 2 இயர்ஸ்ல என்னால என்னென்ன பண்ண முடியுமோ பசங்களுக்கு எல்லாமே பண்ணேன். நான் என்ன பண்ணுவேன், கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுவேன். ஓகே, அப்படியே அந்த ரிதம் மட்டும் பிடிச்சோம். அந்த ரிதம் பிடிச்சிக்கிட்டு இதை நான் எப்படி நீங்க பாக்ஸிங் பண்ண சொன்னாலும் இதுல நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வெல்கம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அப்படியே ஜிம்மை சுத்தி காட்டுங்க ப்ரோ, எனக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்க. ஸோ இது வந்து டயர் ஒர்க் அவுட் சொல்லுவோம், டயர் பேக் மாதிரி. ஸோ எப்படி நம்ம பேக்ல பஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி டயர். ஓகே, இது நான் வந்து நிறைய இடத்துல பார்த்தது இல்லை ப்ரோ. இதோட மெயின் பெனிஃபிட் என்ன, பசங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு அப்படியே சொல்லுங்க. ஸோ இப்போ சேம் பேக் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் டயரும். ஸோ இப்போ நம்ம பேக்ன்றது வந்து ஒரு பவரை வந்து அடிக்கும் போது அந்த பவர் வந்து அங்கேயே ஸ்டேபிள் ஆகி அங்கேயே நின்றும். அது ரிட்டன் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் எடுத்து கொடுக்காது. அந்த ஒரு பவரை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதுல. ஸோ பேக்ல. ஆனா டயர்ன்றது இது வந்து என்ன ஆகும்னா ஒரு புஷ்அப் மாதிரி இருக்கும். டயர்ன்றது வந்து நம்ம அடிக்கிற ஃபோர்ஸுக்கு அந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு திருப்பி ரீஃபைல் ஆகும். இப்போ நம்ம அடிக்கிறோம்னா இப்போ பேக் அடிச்சா அந்த இடத்துல போய் லேண்ட் ஆயிரும். ஆனா டயர்ன்றது ஷேக் ஆகும். அதே மாதிரி அந்த டயர்ன்றது உள்ள பட்ஜ் ஆகும். பட்ஜ் ஆகி என்ன ஆகும்னா பஞ்ச் ரிட்டன் பேக் வரும் பாருங்க. நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் என்னோட ஃபோர்ஸோட அடிச்சேன், அந்த ஃபோர்ஸ் வந்து அகைன் பேக் வந்துருச்சு. அந்த பவரும் ஸ்பீடையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். டயர் அடிக்கிறப்ப பேக் அடிக்கிறப்பன்றது பவர் வந்து ஸ்டேபிளா அங்கேயே நின்றோம். ஆனா டயர்ன்றது நம்ம அடிக்கிற ஃபோர்ஸுக்கு ரிட்டர்ன் வரும் பாத்தீங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி கார்டு வைக்க முடியும். ஸோ அந்த கார்டு ப்ராப்பரா வைக்க முடியும். அது கார்டு வைக்கிறதுக்கான ஸ்டேபிள் நம்மளால கண்ட்ரோல் பண்றதுக்கான மெயின் பவரையும் ஐ கான்டாக்டே இது கொடுக்கும். அதனால இது நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். மேல இங்க பஞ்ச் பண்ணுவாங்க, கீழ பாடி. இது வந்து ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் இது வந்து ஃபேஸ் எங்களுக்கு. சோ இது வந்து பாடி ரைட். ஓகே, சூப்பர். சோ இது அகைன் இதுக்குள்ள அப்பர் கட், சின்ன அப்பர் கட், மேல ரைட், லெஃப்ட் ஹூக், ஸ்டமக் லெஃப்ட் ஹூக். சோ இது அப்படியே ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு பாக்ஸரே வரைஞ்சு வச்ச மாதிரி. மேல உடம்பு இருக்கு, கீழ உடம்பு இருக்கு, மேல வந்து தலை இருக்கு, அந்த மாதிரி. இது வந்து கிட்ஸோட ஹைட்டுக்கு பண்றது கரெக்ட்டா? சோ கிட்ஸ். ஓகே, கிட்ஸ். சூப்பர். இது ப்ரோ, இது வந்து நம்ம ரொட்டேட் மிஷன் சொல்லுவோம். நம்ம வீவிங் பாவிங் பண்றதுக்கு. சோ இப்போ ஒரு லெஃப்ட் ஹூக் அடிக்கிறாங்க, ஒரு ஆஃப் நம்பர்ல லெஃப்ட் ஹூக் அடிக்கிறாங்க, ரைட் ஹூக் அடிக்கிறாங்கன்னா சோ இது வந்து பேட். நம்ம என்ன பண்ண நின்னுக்கிட்டு சோ இந்த மாதிரி பண்றோம். இது வந்து நம்ம கார்டா வந்து இது பண்ணுவோம். சரி, அதுல நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வீவிங் பாவிங் மாதிரி பஞ்ச் உள்ள போயிட்டு மீன்ஸ் பாவிங்கோ வீவிங்கோ. சோ இத வீவிங் பாவிங் சொல்லுவாங்க, டக்கிங் சொல்லுவாங்க, ரோல் சொல்லுவாங்க. இப்போ இது வருது. சோ இது பண்றப்போ இந்த லெக் மூவ்மெண்ட் வேலை செய்யணும். சும்மா நின்னுக்கிட்டு இப்படி பண்றதுனால இது பண்றது ஒரு யூஸும் இல்ல. நம்மளோட பாடி ஃபுல்லா வேலை செய்யணும். ஓகே, சோ நிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பஞ்ச் அடிச்சு இப்ப வருது, ஸ்டாப் பண்ணி பஞ்ச் அடிக்கிறோம், அகைன் வருது, அகைன் பஞ்ச் அடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணி பஞ்சஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல வீவிங் பாயிங் மட்டும் கட்டிங்கும் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. சோ இது நம்ம டயர் நீங்க எல்லா ஜிம்லயும் இது பாத்திருப்பீங்க. சோ இது வந்து எப்படின்னா நாங்களா இது வந்து ரெடி இது நாங்களா செட் பண்ணி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாக்ஸருக்கு எந்த ஒரு ஷோல்டர்ல ஒரு இன்ஜுரி ஆகாம இதுக்காக கரெக்டா ஃபோக்கஸ் போய் லேண்ட் ஆகிறதுக்காக இது வந்து அடிக்கிறது. சோ இது பண்றப்போ நாங்க வந்து நவுத்தி வச்சிருவோம். நவுத்தி எல்லாமே நம்ம வந்து மாட்டிக்கலாம் கழட்டிக்கலாம் நம்ம கிளப்பை பொறுத்த வரைக்கும். இது ஒரு பண்ணி காட்டுறீங்களா ப்ரோ? இந்த ஓகே. அவ்வளவுதான். ஓகே, இதை நம்ம வச்சுக்கிட்டு நிக்க போறோம். சோ இப்ப அடிக்கிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாது, நிக்க போறோம். சோ நம்ம ரெண்டு காலோட ஓபன் பண்ணிக்கிட்டு லைட்டா நீ பெண்ட் பண்ணிக்கிட்டு தென் முன்னாடி வச்சுக்கிட்டு சூப்பர். இத பண்றதுனால மெயினா என்ன, ஷோல்டர் பவர் ஸ்பீட் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும், கொஞ்சம் எப்படி சொல்ற ஸ்ட்ரெngthening ஆகும் ஷோல்டர். சூப்பர். சின்ன பசங்களே பண்ணப்பீங்களா இல்ல வெறும் only adults தான்? ஓகே, சூப்பர். சோ அதான் ஒரு எப்படி சொல்ற அவங்களோட பாடி வெயிட் ஹைட்ட பொறுத்து தான் இந்த வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றது. சூப்பர்.
அப்படியே. சோ இது அதே தான் நம்ம பாத்தீங்களா அதே தான் இது. சோ பேக். சோ இது ஒரு சேம் அதே டயர் ஒர்க் தான். இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எப்படி டிஃபரன்ஸ் இருக்கும்? சோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ். இப்போ ஒரு கூட நம்ம பார்ட்னர் நின்னுகிட்டு இல்ல கோச் நின்னுகிட்டு இங்க ஒரு 1 இது இங்க 2 இல்ல 3 இப்படி அடிக்கலாம். இப்போ எப்படின்னா நிக்க போறோம், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் நாலா பக்கமும் பஞ்ச் அடிக்கலாம். ஒரு ஆப்பனன்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு பக்கமா இருக்க மாட்டான், நாலா பக்கமும் இருக்கும். மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால டிஸ்டன்ஸ் ஏத்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கணும். ஒரு பாக்ஸோடனா இங்க ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸ்ல த்ரோ பண்ணலாம். இப்போ மேல கீழ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கலாம். சோ இதுல என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் கொஞ்சம் கரெக்டா லேண்ட் ஆகும், அகைன் ரைட்டு கொஞ்சம் நல்லா லேண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்டமக் அப்பர் கட் இதுவும் நல்லா லேண்ட் ஆகும். சோ அதுக்காக டயர் இருக்கு. இப்ப லெஃப்ட் அடிக்கணும்னா சைடுல அங்க போயிடுவாங்க பசங்க, சைடுல போயிட்டு நேரா இப்படி வருவாங்க. இப்ப இங்க நிக்கறாங்கன்னா இப்படி வரணும் அவனுங்க, இல்ல இப்படி வரணும், இப்படி வரணும். ஓகே, லெக் எடுத்து வச்சாதான் இங்க வேலையே நடக்கும். அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஓகே, சூப்பர். சோ இப்ப நேரா இங்க பாக்ஸர் இருக்கான் அப்படின்னா மூவ் பண்ணி அடிக்கிறதுக்காக லைக் அவங்களை இங்க போக வச்சிருவீங்க. தென் நீங்க லெஃப்ட்க்கு அடிக்கிறாங்கன்னா லெஃப்ட்க்கு, ரைட்க்கு அடிக்கிறாங்கன்னா ரைட்க்கு. இப்போ நம்ம இங்க லெஃப்ட் அடிக்கிறோம், அவன் ஆப்பனன்ட் பஞ்ச் அடிக்கிறான், பஞ்சுக்குள்ள பஞ்ச். ஒரு லெஃப்ட் அடிக்கிறான், லெஃப்ட்க்குள்ள ரைட். சூப்பர். அந்த மாதிரி பஞ்ச் அடிக்கிறதுக்காக வேற லெவல். சோ இந்த ஃபேஸ் இங்க இருக்குல, இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க? சின்ன பசங்க. சோ இது கிட்ஸ்க்கு, அது மேல இருக்கிற அடல்ட்ஸ்க்கு. சோ அங்க மேல அடல்ட்ஸ்க்கு இருக்கும், இங்க கிட்ஸ்க்கு இருக்கும். சோ இது எதுக்காக நாங்க பண்ணுவோம்னா, நாங்க வந்து கொஞ்சம் பாடி டேன் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுவோம் இத. ஓகே. சோ நிக்கிறோம், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி பண்றோம். டச் பண்ணா மட்டும் போதும். பசங்க மெயினா அந்த ரொட்டேஷன் தான், பாடி ரொட்டேஷன்காக இது பண்ற ஒர்க் அவுட். ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒர்க் அவுட் தான், ஆனா பெனிஃபிட்ஸ் அதிகம். சூப்பர். ஏன்னா ஒரு பாக்ஸருக்கு என்ன தேவைன்னா ஒரு பாடி டேன் ரொம்ப தேவை. இது ப்ரோ கோப்ரா பால். சோ இது நம்ம எதுக்கு பண்றோம்னா, ஒரு ஆப்பனன்ட்ட அவங்க கூட நம்ம விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து பண்றோம்னா அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த ஒரு டைம் கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு செகண்ட்ஸ் ஆஃப் டைம் கிடைக்கும். ஒரு பாக்ஸ் கிட்ட போறோம்னா அவன் பஞ்ச் அடிச்சு நிக்கிறப்போ, அவன் பஞ்ச் அடிக்கிறானா மிஸ் பண்ணிட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட் ஆஃப் 1 செகண்ட் ஆஃப் டைம் கிடைக்கும். இதுல பண்றப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பாக்ஸரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பாக்ஸிங் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ அதனால இப்போ பண்றப்போ நல்லா பாக்ஸரை வந்து சுத்தி சுத்தி பாக்ஸிங் பண்ணலாம், டைம் கிடைக்கும், ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரே டார்கெட்ல அடிக்கலாம். சோ அதனால வந்து ஃபோக்கஸ் பண்ணி பவர் அடிக்கலாம் இது. சூப்பர். தென் வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி பாக்ஸிங் பண்ணலாம். ஓகே, ஆங்கிள் மாத்தி ஆங்கிள் பாக்ஸிங், ஹேண்ட் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க போலாம்ன்றதுக்கு ஒரு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு பிடிச்ச ஒர்க் அவுட்னு சொல்லிக்கலாம். இது நல்லா இருக்கும். இது அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ நிக்க போறோம், ஒரு டைம் எடுத்து தான் வரும். ஓகே. சோ பஞ்ச் வருது, நீங்க அத பார்த்து ரியாக்ட் பண்ற மாதிரி லைக் தடுக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா அதே மாதிரி ஆங்கிளும் மாத்தி நம்ம இது பண்ணிக்கிறது. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வாங்க. சோ இது ஒரு பால் ஒர்க். இது நானா ஐடியா பண்ணி செட் பண்ணது. இங்க இருக்கிற பாதி எக்யூப்மென்ட் என்னோட ஐடியா தான். நான் எப்படி ஒரு சின்ன வயசுல பாக்ஸிங் பண்ணி இதெல்லாம் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன்னா அது என்கிட்ட இல்லாத போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்கணும்ட்டு ரெடி பண்ணதா. சூப்பர், வேற லெவல் ப்ரோ. சோ இப்போ லெஃப்ட் அடிக்கிறோம், மிஸ் பண்றோம், சோ ரைட் வருது, அகைன் மிஸ் பண்றோம். பால் ஃபோக்கஸ். இப்போ நம்ம ஒரு பாலை ஃபோக்கஸ் பண்றோம், ஒரு பஞ்சை ஃபோக்கஸ் பண்ணா நம்ம பண்றது எல்லாமே ஐ கான்டாக்டுக்காக தான் பண்றோம். ஏன்னா இப்போ ஒரு லெஃப்ட் அடி, ஒரு பாக்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டோ மட்டும் தான் அடிப்போம். அந்த லெஃப்ட் ரைட் அடி அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து தைரியமா பாக்குறதுன்றதான் பாக்ஸிங். நம்ம தைரியமா பார்த்துட்டு அந்த பாக்ஸ் ஈஸியா வின் பண்ணிடலாம். ஸோ அதனாலதான் இந்த எல்லாமே வந்து ஐ கான்டாக்டுக்காக தான் பண்றது. பஞ்ச் உள்ள பண்ணிக்கலாம், அகைன் பஞ்ச் பண்ணிக்கலாம், அகைன் மூவ்மெண்ட் பண்ணலாம். சோ இப்போ இந்த பால் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பால்ல எப்படி நவுத்திட்டு அது வரும்போது ஹெட் மூவ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு காம்பினேஷன் பண்றோம். புது ஆங்கிள் இருந்து போயிட்டு லெக் மூவ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐ கான்டாக்ட் கிடைக்கும். எல்லாமே நம்மளுக்கு சூப்பர் ப்ரோ. நீ எதை நினைச்சு நீ பாக்ஸிங் பண்ற அது உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சூப்பர் ப்ரோ. இது பேர் டபுளிங் பால் சொல்லுவோம். இது ஏன் இத்தனை இருக்குன்னா, எல்லா கிளப்லயும் ஒண்ணுதான் இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா கிளப்லயும் 1 இருக்கும், இல்ல 2 இருக்கும். நான் ஏன் எத்தனை வச்சிருக்கேன்னா, என்கிட்ட சீனியர் பாய்ஸும் அதிகம், சப் ஜூனியர் பாய்ஸும் அதிகம். யாருமே எந்த ஒர்க் அவுட்டும் யாருக்கும் கடிக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது. அந்த 1 ஹவர்ல எல்லாருக்கும் எல்லாமே கடிக்கணும்ன்றதுனாலதான் எல்லாமே 2 இருக்கும். 1 4 இருக்கும். இப்போ பேக்னா பாத்தீங்கன்னா 10 பேக் இருக்கும், 4 இருக்குங்களா. மாதிரி டபுளிங், இப்போ ஸ்பீட் பால்னா 2 இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிளப்ல எல்லாருக்குமே இருக்கணும்ன்றதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸ். சூப்பர். ஸோ இது ஏன் பண்றோம், இது வந்து மிஸ்ஸிங் நல்லா பண்ணலாம். ஸோ நிக்கிறோம். ஸோ இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பவரா அடிச்சு இது வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது பவரா அடிக்கிறது, இது வந்து ஒரு டெக்னிக் கேம். நின்னுகிட்டு இது வந்து ஐ கான்டாக்டாக ஃபர்ஸ்ட் பண்றது. இதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நின்னுகிட்டு நல்லா கார்டு தூக்கி வச்சுக்கிட்டு
ரைட் கார்டு எப்பயுமே இந்த பால் பண்றப்ப ரைட் கார்டு இறங்கக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா இப்ப நம்ம லெஃப்ட் அடிக்கிறோம் தான் லெஃப்ட் அடிக்கிறப்ப பஞ்ச் இப்படி போயிடும். அந்த ரைட் சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அடிக்கிறவங்க அப்படி பண்றப்ப கார்டு இங்க வந்துடும். அந்த கார்டு போக கூடாது. இப்போ ஒரு பஞ்சு கரெக்டா அடிப்பானுங்க. இப்போ மிஸ் என்ன பண்ணுவோம் அப்படி நின்றுவானுங்க. அப்படி நிக்க கூடாது. அந்த என்னதான் நம்ம கான்பிடன்ட் ஆனா இது ஒரு ஆப்னண்ட் அடிக்கிறப்ப கண்டிப்பா ஆப்னண்ட் மிஸ் ஆகும். மிஸ் ஆகிறப்போ நம்ம கை வந்து அவங்க போவோம். அதுன்னு சொல்லிட்டு நம்ம கை அங்கேயே வச்சுட்டு கூடாது. கிட்ட அந்த கார்டுக்கு வரணும். அதுதான் ஃபோக்கஸ். இப்ப நிக்கிறோம். இப்ப இப்படி போயிடுச்சா பால் இப்படி போச்சுன்னு சொல்லி ஐயோ பால் போயிடுச்சு சொல்லிட்டு விட்டுற கூடாது. அது போற இடத்துல திருப்பி அதே இடத்துக்கு வந்துடணும். அதனாலதான் இதை பண்ணுவோம். இது பண்றப்போ நல்லா ஐ கான்டாக்ட் கிடைக்கும். நல்லா மிஸ்ஸிங் பண்ணலாம். கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி பண்ணலாம். சோ அதனால இது கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும். இது பயங்கர ஜாலியா இருக்கும். நான் எது எனக்கு அப்படி பிடிக்குமோ அதோட இது ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த வந்து பேகோ இந்த மாதிரி கஷ்டமா அடிச்சுதான் பண்ணணும் இல்ல பாக்ஸிங். சிம்பிளா பண்ணி சிம்பிளான விஷயத்தை பாக்ஸிங் பண்ணலாம். ஃபோக்கஸ் தான். சோ பாக்ஸிங் வந்து அடிக்கணும் அடி வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது பேசிக்கலி பிராக்டிஸ் பண்றதுக்கு இது கரெக்டா. அடிக்கிறதும் அடிக்கலாம். அதே சமயம் ஆப்போனன்ட் நம்மள அடிக்கிற மாதிரி வருது. சோ அதுல இருந்து அடி வாங்காம நம்ம டிஃபென்ஸும் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். சோ இதான் என்னோட ரிங். இங்க நான் வரப்போனா ஒண்ணுமே கிடையாது. இங்க இவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்குல்ல கொச்சன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்குது. ஆனா வரப்போ இங்க ஒரே ஒரு லைட் இருந்தது. அந்த இடத்துல ஒரே ஒரு லைட் இருந்தது. அவ்வளவுதான். எதுவுமே கிடையாது. ஆனா வந்து இந்த 2 இயர்ஸ்ல என்னால என்னென்ன பண்ண முடியுமோ பசங்களுக்காக எல்லாமே பண்ணேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படி ப்ரோ தோணுச்சு ஓகே நம்ம வந்து பசங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது? எப்பயுமே வந்து நான் பெஸ்டா ஆச்சுன்னு எல்லா இடத்துலயும் பார்ப்பேன். நான் பெஸ்டா இருக்கணும். நான் பெஸ்டா இருக்கணும்னா நானே பெஸ்டா இருக்கும் போது என்கிட்ட பண்ற பசங்க இன்னும் பெஸ்டா இருக்கணும். அவங்களுக்காக நான் என்னென்ன பண்ணுவேன். சூப்பர். இது இப்போ ரிங் இருக்குல்ல ப்ரோ, இது நீங்களே பண்ணீங்களா? இந்த ரிங் நானே பண்ணேன். இந்த ரோப் நானே பண்ணேன். இந்த இருக்கிற கார்னர் பேட் அங்க இருக்கிற கார்னர் பேடு எல்லாம் நானே பண்ணேன். ஓகே. இந்த மேட் ரெடி பண்றது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றது. இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸிங்கா இருக்கும். இப்ப இது என்னன்னா இதோட ரேட் வந்து 1000 ரூபாய். நம்மளால அவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாது. இப்போ அது ஒன்ஸ் நம்ம கழட்டி எடுக்கிறப்போ ஒரு அடி அந்த பல் வந்து ஒடிஞ்சிரும். நான் என்ன பண்ணிட்டேன் கீழே வந்து இந்த மைக்ரோ ஸ்டிக்கர் சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்கர் மாதிரி வச்சா ஒட்டிக்கும் ரெண்டும். தேன்றப்ப பிச்சுக்கலாம். அப்ப நம்ம மேட்டும் டேமேஜ் ஆகாது, இதுவும் டேமேஜ் ஆகாது. அதனால ரிங் ரெடி பண்ண தேவைன்றப்ப ரிங்க போட்டுக்கலாம், தேவைன்றப்ப ரிங்க கழட்டிக்கலாம். சோ அதனால ரிங்கு சோ ஒரு எப்படி சொல்றது ஒரு 14 ஒரு ரிங்குன்றது ஒரு 20க்கு 20 24க்கு 24 இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கும். நம்ம கரெக்டா ஒரு 16க்கு 16 என் கிட்ட எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் கரெக்டான ரிங்கு கரெக்டா இருக்கு அவங்களுக்கு. கரெக்டான ரிங். சூப்பர். பசங்க வந்து ரிங்ல பிராக்டிஸ் பண்றது எவ்வளவு முக்கியம் ப்ரோ? கம்பல்சரி ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு வந்து கீழே பாக்ஸிங் பண்றோமோ ரிங் பிராக்டிஸ் கம்பல்சரி இருந்தாகும். ரிங் பிராக்டிஸ் இல்லாம நீ ரிங்ல ஏறினா பயம் இருக்கும். ஒரு எப்படி சொல்றது அந்த ஆப்பனண்ட் எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால ரிங் பிராக்டிஸ்ன்றது 100ல 90% ரிங் பிராக்டிஸ் இருக்கும் கம்பல்சரி. ஒரு பாக்ஸருக்கு வாரத்துல 2 நாள் ஸ்பாரிங் இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாள் ஸ்பாரிங் இருக்கணும். அந்த மாதிரி கம்பல்சரி. ஸ்பாரிங் பண்ணும்போது பசங்க ரிங்ல தான் ஸ்பாரிங் பண்ணுவாங்க. ரிங் இல்ல ஃபர்ஸ்ட்னா ரிங் அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ 2-3 ஸ்பாரிங் ரிங் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் மேட்டு கிடைச்சிச்சு. மேட்டை போட்டு ஸ்பாரிங் பண்ணோம். அப்புறம் திருப்பி ஒரு மைண்ட் வேலை செஞ்சிச்சு. ரோப் ரெடி பண்ணு, ரோப் எப்படி ரெடி பண்ணலாம், சனல் எப்படி ரெடி பண்ணலாம், சனல் அதுக்கு ஒரு ஐடியா. இப்போ இது சனல் கயிறு மேல நீங்க டேப் மாதிரி அடிச்சு ரெடி பண்ணிட்டோம். அந்த கார்னர் பாடுன்றது ஒரு தர்மாகோல், அது தர்மாகோல் அடி செட் பண்ணி அதை ரெடி பண்ணி இது பண்ணிட்டோம். சூப்பர். சோ இது வந்து ஃபேஸ், ஸ்டமக் அண்ட் அப்பர் கட். இது வந்து கொஞ்சம் பேக் லைட் வெயிட் பேக். சின்ன பசங்களும் அடிக்கலாம், பெரிய பசங்களும் அடிக்கலாம். சோ கைக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஆகாது, சாஃப்ட்டாவும் இருக்கும். ஓகே. இந்த பேக் ப்ரோ இது அப்பர் கட் பேக் சொல்லுவோம். இது எனக்கு ரவுண்ட் இது எனக்கு நல்லா பிடிக்கல. அப்பர் கட் ஹூக்ஸ் நல்லா லேண்ட் பண்ணலாம். சோ நல்லா இருக்கும். மத்த பேக்க கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் நல்லா அப்பர் கட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நல்லா லேண்டிங் பண்ணலாம். நல்லா அது ரவுண்ட் ஷேப்ல இருக்குறதால இதுல ஸ்ட்ரைட் பஞ்சஸ் நல்லா லேண்ட் பண்ணலாம். ஹூக்ஸ் அப்பர் கட் ஹூக்ஸ் நல்லா லேண்ட் பண்ணலாம். அப்பர் கட் அதுல லேண்ட் பண்ண முடியாது. பண்ணலாம், உள்ள போகாது. நல்லா போயிட்டு இப்ப இது பாருங்க, நல்லா பாருங்க. நம்ம பாடி டேன்ல இருந்து எல்லாமே இந்த அப்பர் கட் பேக் நம்ம ஹெல்ப் பண்ணுது. இது கொஞ்சம் நல்லா ஹெவி பேக். இது நல்லா இருக்கும், கொஞ்சம் பவரா இருக்கும். அடிச்சா பேக் ஒரே இடத்துல நிக்கும். பவரை யூஸ் பண்ணி நல்லா அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சூப்பர். சோ இது மைல்டு பேக். இது நம்ம ஃபோர்ஸ்க்காக சும்மா அந்த நான் சொன்னல நம்ம கை இது பண்றதுக்கு அதுக்காக ரெடி பண்ண பேக் இது. சோ இது சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ டார்கெட் 2 அப்பர் கட், சின்ன அப்பர் சின்ன ஃபேஸ், ஹூக்ஸ் அப்பர் கட். இது நம்ம நார்மலா நிறைய காம்பினேஷன் செட் பண்ண முடியாது. காம்பினேஷன் 1 2 லெஃப்ட் ஹூக் ரைட், 1 2 அப்பர் கட் ரைட், 1 2 டபுள் அப்பர் கட் லெஃப்ட் ஹூக் ரைட். இந்த மாதிரி காம்பினேஷன் செட் பண்ணி இதுல அடிக்கலாம். ஃபீட்பேக் இது எதுக்கு? ஃபீட்பால். சோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்மளோட ஐ கான்டாக்டுக்கும் நல்லா இருக்கும் இது பண்றதுக்கு. ஓகே. சோ இது பண்றது ரொம்ப நல்லா இருக்கும்.
ஒரு பாக்ஸருக்கு எப்படி ஷோல்டர் நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்குமோ அதே மாதிரி இது நம்ம நல்லா பண்ணலாம். ஏன்னா கார்டு நம்மளுக்கு வந்து நிக்கணும்னா நம்மளோட இந்த இடம் மெயின் நிக்கணும். அதுக்காக தான் இது வச்சு நம்ம பால் அடிக்கிறப்போ நம்ம ஷோல்டர் பயங்கரமா டைட் ஆகும். இதுல நான் வந்து கண்ணை மூடியும் பாக்ஸிங் பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு பண்ணுவேன். நீங்க எப்படி சொன்னாலும் நான் இதுல நான் வந்து பால் பண்ணி காட்டுவேன். ஏன்னா என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பால் இங்க போய் டச் ஆயிட்டு இங்கதான் வரும். சோ எனக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுவேன். ஓகே, அப்படியே அந்த ரிதம் மட்டும் பிடிச்சோம். அந்த ரிதம் பிடிச்சிட்டு இதை நான் எப்படி நீங்க பாக்ஸிங் பண்ண சொன்னாலும் இதுல நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில பேர் இதுல பஞ்ச் அடி என்ன பண்ணலாம், ஒரு மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணலாம், தென் பஞ்ச் அடிச்சு மிஸ் பண்ணலாம், மிஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி நின்னுக்கிட்டு இதுல ஒரு சிங்கிள் லெஃப்ட் சிங்கிள் ரைட்டு அது மாதிரியும் பஞ்ச் அடிச்சுக்கலாம். பஞ்ச் அடிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம உருவாக்கிறது தான், இங்க இருக்கிற எல்லாமே நம்ம உருவாக்குனது தான். சூப்பர். சின்ன பசங்க எஸ்பெஷலி அவங்க பண்ணும்போது மிரர் பாக்ஸிங் எவ்வளவு முக்கியம் ப்ரோ உங்களுக்கு? அதுக்காக தான் மிரர் போட்டிருக்கீங்க. மிரர் ஏன் நம்ம பண்றோம்னா, ஒரு எல்லா கிளப்லயும் மிரர் இருக்கணும். மிரர் இல்லாம இல்லை. இப்ப நம்ம ஒரு லெஃப்ட் அடிக்கிறோம்னா நம்மளோட ஃபேஸ்க்கு நேரா தான் லெஃப்ட் அடிக்கணும். நம்மளோட ஃபேஸ்க்கு நேரா தான் லெஃப்ட் அடிக்கணும். அகைன் ரைட் அதிகமாக தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அடிக்கணும். எவ்வளோ நம்ம ஃபேஸை பார்த்து பாக்ஸிங் பண்றோம் மிரர்ல நம்ம கரெக்ஷன் தெரியும். கரெக்ஷனை நல்லா அப்சர்வ் பண்ணி. இப்போ பாடி டேன் இல்லை, சில பேர் என்ன பண்ணி இப்படி அடிப்பாங்க, டே காலை திருப்படா, காலை எடுத்துடான்னா அப்பதான் நம்ம காலில் உட்காருவானுங்க. சோ அப்ப அந்த மிரர்ல நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்து பண்றதுனால உடனே லைக் ஃபீட்பேக் மாதிரி கிடைக்கும். ஓகே இது தப்பு பண்றாங்க, சரி கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. அவங்களே கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. கோச் சொல்லிட்டு நான் சொல்லி தந்துட்டு போயிடுறேன், நீங்க தான் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மிரர் பார்த்து அவங்களே பாக்ஸிங் பண்ணிப்பாங்க. ஸோ டம்பிள்ஸ் பேடு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்க ஜிம்மை சுற்றி காமிச்சதுக்கு. உங்க ஜிம் எங்க இருக்கு, உங்க பேர் என்ன, உங்களை எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது? ஸோ நம்ம கிளப் நேம் வந்து ஃபிட் பாக்ஸிங் அகாடமி. ஸோ நம்ம கிளப் வந்து பெரம்பூர் வெள்ளியன் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கம். நீங்க பெரம்பூர் வந்துட்டு மார்க்கெட்ல வந்து மேல பாத்தீங்கன்னா நம்ம கிளப் தெரியும். ஸோ பெரம்பூர் வெள்ளியன் மார்க்கெட். தென் வந்து என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9884671153. டைமிங் வந்து 2 டைமிங் இருக்கு. மார்னிங் வந்து 6 to 7:30 மார்னிங் கிளாஸ், ஈவினிங் வந்து 7 to 8:30. இந்த 2 கிளாஸும் எவ்ரிடே நடக்கும். சண்டே மட்டும் தான் லீவ். சண்டே மட்டும் லீவ். गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை சென்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.